जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। என்னப்பா எடுத்த உடனே இந்த அக்னிகுண்டத்தில் ஏதோ ஒரு சட்டியில் எரிஞ்சின்ருக்கு அப்படின்றதானே பார்க்குறீங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும், அதாவது பொதுவாக ஷிரடியில் சத்குரு சாய்நாதர் அவர் ஷிரடியில் வாழ்ந்து மறைந்த வருஷங்கள் ஒரு 60 ஆண்டு காலம் இருக்கும். அத்தனை வருஷங்களும் பாபா ஒரு அக்னிஹோத்திரம் செய்தார். அதாவது 24 மணி நேரமும் எரிச்சிக்கிட்டே இருப்பார். அதிலேருந்து வரக்கூடிய சாம்பலை அள்ளி தன்னை தேடி தான் ஈர்த்து இழுத்த அடியார்களுக்கு அந்த சாம்பலையே விபூதியாகவும் ஒரு அனுக்கிரக பிரசாதமாகவும் கொடுக்கறது நம்மளுடைய பாபாவுடைய பரம வழக்கம். அந்த விபூதியினுடைய தத்துவத்தையும் நம்ம சாய்நாதருடைய சாயி சச்சரிதத்தில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த விபூதியானது ஒரு மகான், ஒரு தெய்வத்தினுடைய வடிவமாக கருதக்கூடிய ஒரு ஞானியினுடைய திருக்கரங்களில் வாங்கிறதனுடைய தாத்பரியம் ரொம்ப உயர்ந்தது. சாதாரணமாக நம்ம பிறருக்கு கொடுக்கறதுக்கும் மகான்கள் நமக்கு அந்த பிரசாதத்தை, அந்த விபூதின்னு சொல்லக்கூடிய உதியினுடைய பிரசாதத்தை கொடுக்கறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அந்த விதத்தில் ஷிரடியில் பாபாவுடைய பக்தர்களுக்கு அனுகிரக பிரசாதமாக உதியை தான் கொடுப்பார். அதுபோல் இந்த சின்ன குஞ்சி அம்மாள்னு சொல்லக்கூடிய அம்மா அவதூத சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, திகம்பர ஸ்வரூபம். இந்த அன்னையை சரியாக எனக்கு ஒரு 15 வருட காலமாக தெரியும். பாபா என ஆட்கொண்டு பல வருஷங்கள் கழித்து இந்த அன்னையினுடைய சொரூபம் என்னுடைய கனவில் வந்தது. அதுக்கப்புறமா இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி வரும்பொழுது பூந்தோட்டம், இந்த திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில் அங்கே பக்கத்தில் தான் பூந்தோட்டம்னு சொல்லக்கூடிய ஊரில் மேலே ருத்ர கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இந்த அன்னை இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊரில் சின்ன ஒரு பாபா கோவில், அப்போ பூஜை பண்ணுறதுக்கு சரியான ஆள் இல்லாததுனால நான் அம்மாட்ட போகும்போது, நீ பாபா கோயிலை விட்டு எங்கேயும் போகக்கூடாதியா அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகம். அன்னைக்கு இந்த பூந்தோட்டத்துக்கு வந்த அடியன் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே தான் இருக்குது. பல வருஷமாக சின்ன குஞ்சி அம்மாவுடைய விசேஷங்களை ஓரளவு மனதில் கவனித்து வச்சுட்டுருக்கேன். வெளிப்படையாக யார்ட்டையும் சொன்னதில்லை. அவங்க எப்பொழுதுமே தன் முன்னாடி பாபா எப்படி துவாரகா மலையில் உட்கார்ந்து உணவு அருந்துவாரோ, தன் கிட்ட வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள், நல்லா இருப்பீங்க, அல்லா அச்சா கரே கான்லாம் சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் எப்பொழுதும் எரிச்சிக்கிட்டே இருக்காங்க. பாபா ஷிரடியை விட்டு வெளியில் ரகதா, ரூயி, நீம்காவெல்லாம் போவார். அப்போ எரியக்கூடிய அக்னி எரிஞ்சுட்டே தான் இருக்கும். அவங்க போயிட்டு திருப்பி வந்து திரும்பவும் அந்த அக்னி குண்டத்தில் பாபா விறகு வைப்பார். அதை போல் இந்த அன்னை அவதூத திகம்பர் அம்மாவும் வெளியில் எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அது எரிஞ்சுட்டே தான் இருக்கும். போயிட்டு வந்த பிறகு திரும்பவும் அந்த சாம்பலை எடுத்து வச்சு திரும்பவும் புதுப்பிச்சு, அதாவது அந்த அக்னி குண்டத்தை ஏற்றி திரும்பவும் வெளியில் போகிற வரைக்கும் எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த அனுகிரக பிரசாதத்தை, விபூதியை தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு பாபா தந்ததை போலவே இந்த அன்னையும் தந்துட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு அவதூத அன்னை கூட இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் எனக்கு தெரிந்த இந்த ஒரு நல்ல விஷயத்தை வாழும் பொழுது ஒரு மகானை தரிசிக்கிறதுன்றது கிடைக்காது. தெய்வங்களை தரிசிக்கலாம், சேத்திரங்களுக்கு போகலாம், ஆனால் வாழக்கூடிய நடமாடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஞானி தான். அந்த ஞானின்ற சொரூபத்தில் பகவானே இருக்கார். அன்னை சாரதா தேவி எப்படி வயதான காலத்தில் ஒரு தோற்றத்தோடு இருந்தாங்களோ, அதை போலவே இங்கே
சின்ன குஞ்சி அம்மாள். அவங்கள ஃபுல்லாக காட்ட முடியாது, காட்டக்கூடாது யூடியூப் சேனலை பொறுத்து ஃபுல்லாக. ஏன்னா அவங்க நிர்வாண அவதூத சித்தராக இருக்கிறதுனால அவங்கள ஃபுல்லாக காட்ட முடியாது, காட்டக்கூடாது. ஆகையினால அம்மாவுக்கு சேவை பண்ணுற லைட்டாக காட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். அம்மா வந்து அந்த அக்னி குண்டம் எரிஞ்சின்னு இருக்கு, சாம்பல் அதுலேருந்து வரக்கூடிய பிரசாதத்தை எல்லாருக்குமே இந்த கொடுக்கக்கூடிய ஒரு இது ஆல்ரெடி முன்னாடி போட்டேன். இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே முடிஞ்சளவு வாய்ப்பு இருந்தால் திருவாரூர் மாவட்டம் இந்த பூந்தோட்டம் ஷிரடி சாய்பாபா கோவிலில் தான் அம்மா இப்போதைக்கு இருக்காங்க. என் நம்பரை கூட தரேன், காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து அம்மாவை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். ஒரு முறை தரிசனம் பண்ணால் நமக்கு அவ்வளோ ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இப்போ இந்த அவதூத சித்தரம்மா சின்ன குஞ்சி அம்மாவுடைய முன்னிலையிலையும் ஷிரடியிலேருந்து வரக்கூடிய அச்சுதானந்த சுவாமி முன்னிலையிலையும் ஒரு திருக்கல்யாண வைபவமே நடக்க போகுது. அதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். அந்த திருக்கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா திருக்கல்யாணத்தை பார்த்த பாக்கியமும் கிடைக்கும், அன்றைக்கி இந்த அன்னையினுடைய தரிசனமும் கிடைக்கும். ஒரே விஷயத்தில் 2 விஷயத்தை அனுபவிக்கலாம். ஆகையினால முடிஞ்ச அளவு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஊருக்கு எல்லாரும் வந்து திருக்கல்யாணத்துலேயும் கலந்துக்குங்க. அம்மா கூட முடிஞ்ச அளவு ஒரு நாள் நைட்டு இருந்து அவங்களோட விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு நீங்கள் போகலாம். வெளியூர் பக்தர்களுக்கு நல்ல அனுமதி இருக்குது, தாராளமாக வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம், அம்மாவை தரிசிக்கலாம், நல்லபடியாக அனுபவிக்கலாங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்காது. உண்மையான அவதூத சித்த புருஷர்னு சொல்லக்கூடியதுக்கு யோகினின்னு சொல்லலாம். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களுமே அளப்பெரியாதது. அதெல்லாம் பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா அனுபவிப்போம். சாய்நாதர் எப்படி அக்னியை எரித்து கொண்டு சாம்பலை பிரசாதமாக கொடுத்தாரோ அதை போலவே அன்னை. அவசியம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா இந்த காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. குருநாதருடைய கிருபையினால் இந்த அன்னையினுடைய தரிசனம் கிடச்சிது. இந்த அன்னையினுடைய தரிசனத்தினால குருநாதர் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த இந்த மகாத்மாவை அன்னையை அவசியம் எல்லாரும் தரிசிக்கலாம். ஓம் சாய்ராம்.